மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு சகோதரன் காவி முத்துராஜ். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பகவதி அம்மன் ஆலயத்தில் தரிசனம் முடித்துவிட்டு சுவாமி விவேகானந்தருடைய பாறையில் தியானம் செய்வதற்காக தமிழகம் வந்திருக்கின்றார். அவருக்கு பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா, அதனுடைய எதிர்ப்பு பலமா காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் தேர்தல் கமிஷன் அது ஒரு தனிநபருடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதில தலையிட மறுத்து விட்டது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிகளை பத்தி இவங்களுக்கு தெரியல. அவர் பார்த்தீங்கன்னா, தன்னை பெற்றெடுத்த தாய் 100 வயது நிரம்பிய நிலையில அவர் இறந்து போயிர்றாங்க. ஆனா, இவர் பாரத பிரதமர்ங்கிற அந்த ஒரு பதவி, அந்த கிரீடத்த இறக்கி வச்சுட்டு, இவர் ஒரு சாதாரண மனிதனாக, அன்னைக்கு ஒரு மகனாக போய் 3 மணி நேரம் உட்கார்ந்து அன்னைக்கு செய்ய வேண்டிய ஈமை கிரியைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு, அப்போ பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு அதிகாரிகள் யார் வர வேண்டாம், பிஎஸ்ஓ யார் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா, அதே மாரி தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலரோ, எம்எல்ஏவோ, எம்பியோ, ஒரு மினிஸ்டருடைய மதர் அம்மா இறந்திருந்தா, அந்த தெருவுல நம்ம 2 நாளைக்கு போக முடியுமா? அவன் வெடிக்கிற வெடியிலிருந்து எல்லாம் அக்கம் பக்கத்தையே சேதப்படுத்தியிருக்கோம். ஆனா, பிரதமர் நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு? 3 மணி நேரம் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு, அடுத்த 3 மணி நேரத்தில வந்தே பாரத் ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா, கொடியசைச்சு வச்சு துவக்கி வைக்கிறார்றா. அவர் பார்த்தீங்கன்னா, சுத்தமான முற்றும் துறந்த ஒரு முனிவருக்கு சமமானவர். ஒரு தபோவனத்தில வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மனிதரு. அவரு அனைத்தையும் துறந்த அவர் நம்ம நாட்டுக்கு பிரதமரா கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் குடுத்து வச்சிருக்கணும்.